ஓய் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். சாரோன் டாக்ஸில் ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு நம்ம சந்திக்கிறோம். இன்றைக்கி இந்தியன் 2 வந்திருக்கு. இந்தியன் 2 வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அந்த படம் வந்து இப்போ வந்து ஓடிட்டுருக்கு. இன்னொரு முக்கியமான படம் தமிழ் ரசிகர்களால் வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுகிற ஒரு படம் ஒன்று இருக்குது. அது விரைவில் வருதுன்னு சொல்லி சமீபத்தில் தான் அதனுடைய ட்ரெய்லர்லாம் வந்துச்சு. அந்த படம் வந்து தங்கலான். ஏற்கனவே சார்பேட்டா பரம்பரை, மெட்ராஸ், கபாலி, காலா போன்ற மிக முக்கியமான படங்களை தமிழில் கொண்டு வந்த ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்குனர் பா ரஞ்சித். வழக்கமாக வந்து வடசென்னையை காட்டிகிட்டு இருந்த ஒன்றுலேருந்து மாறி அவருடைய வாழ்வியலுக்குள்ளார போயிட்டு மிக அற்புதமாக வடசென்னை மக்களுடைய வாழ்க்கையை வந்து தமிழில் கொண்டு வந்ததில் பா ரஞ்சித்தோட படங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு உண்டு. ஏன்னா ஆங்கிலேயர்களால் நமக்கு கிடைத்த ஒரு முக்கியமான விஷயங்களில் ஒன்று பாக்ஸிங். இந்த பாக்ஸிங்கை வந்து சார்பேட்டா பரம்பரை இந்த தலைமுறைக்கு அறிமுகப்படுத்துனதில் ரஞ்சித்துக்கு ஒரு பங்கு உண்டு. ரஞ்சித்தினுடைய படங்களையே நம்ம ஒவ்வொரு படங்களாக பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதை நம்ம நிச்சயம் பார்ப்போம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இப்போ வந்து இந்த தங்கலான் அப்படின்ற ஒரு திரைப்படம் ட்ரெய்லர் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருக்கு. அப்புறம் இப்போ வந்து மினுக்கின்னு ஒரு பாட்டுக்கான ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கு. அது கேட்கும் போதே அது அப்படியே நம்மளை கவ்வி இழுத்துக்கிற மாதிரி இருக்குது. அந்த பாடலுடைய வரிகள், அந்த மெட்டு எல்லாமே. சியான் விக்ரம் நடிப்பில் வந்திருக்கிற ஒரு படம். அந்த ட்ரெய்லருடைய இதில் வந்து சியான் விக்ரம் சொல்லும்போது அதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப பெரிய எஃபர்ட் போட்டதாக சொல்லப்பட்ட பிதாமகன், இந்த படங்களோடலாம் ஒப்பிடும்போது தங்கலானுக்கு போட்ட எஃபர்ட்டில் அந்த படங்கள்லாம் ஒரு 5% தான். இவ்வளோ பெரிய ஒரு எஃபர்ட்டை வந்து தங்கலானுக்கு போட்டிருக்கிறதா வந்து சியான் விக்ரமே சொல்லியிருக்கார். இப்போ தங்கலான் படம் அப்படின்றத அதனுடைய பின்னணி அப்படின்னு நம்ம யோசித்துக்கிட்டோம்னா தமிழில் சொல்லப்படாத பல வரலாறுகள் தமிழுக்கு உண்டு. ஏன்னா தமிழில் வந்து புலம்பெயர்ந்தவர்கள்னு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. தமிழ்நாட்டிலிருந்து வாழ்க்கையை தேடி கப்பல் ஏறி பல தேசங்களுக்கு தமிழர்கள் போனாங்க. இந்த பக்கம் இலங்கை, இந்த பக்கம் மலேசியா, இந்த பக்கம் வந்து மொரீஷியஸு, சிங்கப்பூர், எல்லா இடங்களுக்கும் கப்பல் ஏறி போய் வாழ்ந்த வாழ்க்கை வந்து இலக்கிய பதிவுகளாக நிறையவே இருக்குது. இப்போ இலக்கிய பதிவுகளாக இல்லாமல், குறிப்பாக நான் சொல்கிறது புனைவு இலக்கியங்களாக இல்லாமல் போனது 2 தமிழ் வாழ்க்கை. ஒன்று வந்து ஈழத்துக்கு போன, இலங்கைக்கு போன மலையக தமிழருடைய வாழ்க்கை. இன்னொன்று நம்ம பக்கத்தில் இருக்கிற கோலாருக்கு போய் தங்க சுரங்கத்தில் வேலை செஞ்சு உலகத்திலேயே மிக ஆழமான சுரங்கம் அப்படின்றது வந்து கோலார் தங்க வயல் சுரங்கம் தான். அதில் அந்த தங்க சுரங்கத்தை தோண்டி இந்த உலகத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவில் 1000 டன்னுக்கு மேலான தங்கத்தை கொடுத்து மிகப்பெரிய உயிர் விலையை கொடுத்தவர்கள் வந்து தமிழர்கள். இருக்கிறது கர்நாடகாவில். ஆனால் அந்த சுரங்கத்தினுடைய தொழிலாளிகளாக இருந்த 100% பேரும் தமிழர்கள். அவங்க சந்தித்த அந்த வரலாறுகள் வந்து புனைவுகளாக கூட வரவே இல்லை. ஏன்னா கோலார் வந்து தமிழ்நாட்டில் தமிழர்கள் மிக செழிப்பாக வாழ்ந்த ஒரு இடம். அவங்களுக்கு வந்து நல்ல பள்ளி, எல்லாம் வழிபாடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு வாழ்க்கை இருந்தது. இந்த தங்க சுரங்கத்துக்கு போனவங்களுடைய வரலாறு இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப பெரிய வரலாறு. இங்கே தமிழ்நாட்டிலிருந்து குறிப்பாக வடார்காடு மாவட்டம், தென்னார்காடு மாவட்டம், சேலம் மாவட்டங்கள், தருமபுரி, சேலம், இது எல்லாமே சேர்ந்தது ஒரு மாவட்டம். அந்த 3 மாவட்டங்கள்லேருந்து தான் பெரும்பான்மையான மக்கள் வந்து கோலார் தங்க வயலுக்கு போகிறாங்க. அந்த வாழ்க்கையை நீங்கள் நினச்சி பாருங்கள். பூமிக்குள்ளார எந்த வசதியும் இல்லாத 18ஆம் நூற்றாண்டில் வந்து அவங்க அந்த வேலைக்கு போகும்போது எந்த வசதி வாய்ப்புகளும் இல்லாத ஒரு சூழலில் வாழ்க்கையை பணைய வச்சு தான் போகிறாங்க. நீங்கள் வந்து தங்கலானில் ஒரு வசனம் வருது. அது வந்து சாக துணிஞ்சவனுக்கு தான் இங்கே வாழ்க்கை அப்படின்ற ஒரு வசனம். அது வந்து உங்களுக்கு தெரியும், தமிழில் வந்து முக்கியமான எழுத்தாளர் அழகிய பெரியவன் தான் தங்கலானுடைய வசனகர்த்தாவாக வந்திருக்காரு. அழகிய பெரியவன் இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் அப்படின்ற ஒரு படத்தில் வசனம் எழுதியிருக்காரு. பரிபூரணமாக தன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த வாழ்வியல் மண்ணிலிருந்து வார்த்தைகளை கொடுக்குற ஒரு விஷயமாக அந்த தங்கலானுடைய அந்த ஒற்றை வரி வந்து மிக பிரபலமாக இருந்தது. ஏன்னா தங்க சுரங்கத்தில் இறங்குறவங்களுக்கு என்ன சொலவடைனா, உள்ளே போனால் பணம், மேலே வந்தால் பணம். அதுதான் வந்து சுரங்கத்தில் இறங்குறவங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு சவால். அதுக்கு யார் துணிகிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இங்கே வாழ்க்கை அப்படின்றத தான் வந்து அழகிய பெரியவன் வந்து அந்த ஒரு ஒற்றை வரியில் வந்து அவ்வளோ எல்லாரையும் போய் சேர்ந்த, யாரை கேட்டாலும் அந்த வரிகளை வந்து சொல்கிறாங்க. இப்படியான வசனங்களை வந்து அந்த படத்தில் வருது. இதுதான் வாழ்க்கை.
இந்த வாழ்க்கை வந்து யாரும் எழுதி படிக்காது. ஏன்னா அங்கிருந்து நிறைய லிட்ரேச்சர்ஸ் வந்திருக்கு. எல்லாமே நான் ஃபிக்ஷனாக வந்திருக்கு, கட்டுரைகளாக வரலாறுகளாக வந்திருக்குது, சிறுகதையாக நாவலாக அந்த வாழ்க்கையை வந்து பெருசாக பேசவே இல்லை. இத்தனைக்கும் அங்கே வந்து நிறைய பத்திரிகைகள் வந்திருக்கு. கோலார் தங்கவயல்லேருந்து நிறைய பத்திரிகைகள் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் நடந்தது மாதிரியே மிகப்பெரிய மொழி போர்லாம் வந்து கோலார் தங்கவயலில் நடந்திருக்கு. தமிழுக்கும் கன்னடத்துக்குமான அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த பேசப்படாத வாழ்க்கையை வந்து ரஞ்சித் வந்து இந்த தங்கலான் படத்தின் மூலமாக தமிழ் சமூகத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுக்குற ஒரு பெரிய வேலையை வந்து முன்னெடுத்திருக்காரு. ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா அவங்களுடைய தயாரிப்பில் ரஞ்சித் இயக்குனராக, சியான் விக்ரம் நடிக்க, எழுத்தாளர் அழகிய பெரியவன் வசனத்தில், ஜிவி பிரகாஷனுடைய இசையில் வந்து தங்கலான் திரைப்படம் வந்து விரைவில் வருது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை அதனுடைய ட்ரெய்லரும் சமீபத்தில் வெளியான அந்த மினுக்கி மினுக்கு பாடலுக்கான அந்த ட்ரெய்லரும் வந்து ஏற்படுத்தி இருக்கு. அது சொல்லப்படாத, இதுவரைக்கும் வந்து சொல்லப்படாத ஒரு மிகப்பெரிய தமிழனுடைய இன்னொரு பரிணாமமான வாழ்க்கையை சொல்லுகிற ஒரு படமாக அது வருது. ஏன்னா நமக்கு எழுத்துக்களில் சொல்லப்பட்ட வாழ்க்கை மட்டுமே வந்து, இலக்கியங்களில் சொல்லப்பட்ட வாழ்க்கை மட்டுமே இல்லாமல் சொல்லப்படாத வரலாறுகளை, சொல்லப்படாத வாழ்க்கையை பேசுவது இன்றைக்கி ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அப்படி மறுக்கப்பட்ட அல்லது மறைக்கப்பட்ட, சொல்லாமல் விட்ட ஒரு தமிழருடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாக தங்கலான் தமிழ் சமூகத்தில் ரசிகர்களுக்கு வருது. தமிழ் சினிமாவில் இன்னொரு முக்கியமான ஒரு உடைப்பை அல்லது ஒரு முக்கியமான ஒரு வெளியை திறந்து வைக்கிற ஒரு படமாக தங்கலான் வந்து இருக்கும் அப்படின்றது தான் அந்த வாழ்க்கையினுடைய பின்னணியை தெரிஞ்சவங்க நமக்கு சொல்கிற ஒரு விஷயம். இப்போ தமிழர்கள் தான் அங்கே போகிறாங்க. அந்த இடத்துல தங்கம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்ச உடனேயே அங்கே இருக்கிற மக்களை வந்து இந்த மாதிரி இங்கே ஒரு சுரங்கம் உள்ள தங்கம் இருக்குது, பூமியை தோண்டி உள்ளே இறங்கி அந்த தங்கத்தை வெளியில் எடுக்கணும், இதுதான் வேலை அப்படின்னு சொன்னப்போ அங்கே இருக்கிற மக்கள்லாம் சொல்கிறாங்க, ஐயோ பூமி மாதா வயிற்றுக்குள்ளே நாங்கள் வந்து கால் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் யாருமே வந்து அந்த சுரங்க வேலைக்கு வர மறுத்துடுறாங்க. பூமி மாதா வயிற்றுக்குள்ளே நாங்கள் கால் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க யாருமே வர மறுத்துடுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த வடார்காடு, தென்னார்காடு, சேலம் மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் இந்த தகவலை தெரிஞ்சு அவங்க தான் அங்கே போகிறாங்க. அங்கே போகும்போது ஒரு இடத்துல நம்முடைய இடத்துக்கு வராமல் இருக்கிற வரைக்கும் நம்ம அது மேலே அக்கறை செலுத்த மாட்டோம். யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த இடம் ஒரு முக்கியத்துவம் பெறுகிற போது நமக்கு உடனே அது மேலே வந்து ஒரு அக்கறை வரும். நாங்கள் இந்த மண் எங்களுக்கு இது சொந்தம், இப்படி பல்வேறு அக்கறை வரும். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு 150 ஆண்டுகள் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மலை மேலே ஏறி அங்கே இருக்கிற அந்த இடத்துக்கு போகிறதுன்றது எவ்வளோ பெரிய சவாலாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. இந்தியாவில் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான செய்தி, ஒரு நாவல் எல்லாரும் பார்த்துருக்கலாம், சயாம் மரண ரயில் பாதை அல்லது சயாம் ரயில் பாதை அப்படின்னு ஒரு நாவல். அது வந்து பர்மாக்கும் ஜப்பானுக்கும் நடுவில் ஒரு ரயில் ரோடு போடுறதுக்காக யாரை கூப்பிட்றதுன்னு தெரியாமல் தமிழர்களை, மலேசியாவில் இருக்கிற தமிழர்கள், அப்புறம் தமிழர்கள் தான் அந்த ரோட்டை போடுறாங்க. அந்த ரோடை போடும்போது காட்டுக்கு நடுவில் காட்டை வெட்டி தான் அந்த ரோடை போடணும். எந்த விதமான கருவிகளும் கண்டுபிடிக்கப்படாத, எந்த அடிப்படை வசதி இல்லாத காலத்தில் போடப்பட்ட பாதை தான் அது. நீங்கள் அந்த நாவலை படித்தவங்களுக்கு தெரியும், பல ஆயிரம் பேர் வந்து அந்த ரோடு போடும்போது செத்துருப்பாங்க. அந்த ரோடு அப்படின்றது, அதனால தான் அதுக்கு மரண ரயில் பாதை அப்படின்னு அந்த பேர் வச்சுருப்பாங்க. அப்படி போடப்பட்ட ஒரு வரலாற்றை வந்து ஒரு நாவலாக வந்ததன் மூலமாக உலகத்துக்கே வந்து அது தெரிஞ்சுது. அதில் எவ்வளோ பேர் வந்து செத்தாங்க இந்த ரோடு போடும்போது. அந்த காடுகளில் விஷப்பூச்சிகள், விலங்குகள் தாக்கி எதுக்குமே வழி இல்லாமல் அப்படியே செத்தவங்களை அப்படியே போட்டு கடந்து போன அந்த வரலாறு படிக்கும்போது அப்படியே நமக்கு இதுவாக இருக்கும். இப்படி தான் ஒவ்வொரு வரலாறுமே. மாதக்கணக்கில் வந்து கப்பலில் பயணம் போகும்போது கப்பல்லே இறந்து போனவங்களை தூக்கி கடலில் போட்டு தான் பயணம் போய் சேர்ந்துருக்காங்க. ஸோ இப்படி சொல்லப்படாத வரலாறுகள் இங்கே நிறைய இருக்குது. அப்படி ஒரு வரலாறு தான் கீழே இருந்து மலை ஏறி கோலாருக்கு போயிட்டு அந்த கோலாரில் இந்த தங்கச்சுரங்கத்தை வந்து தோண்டி எடுக்கிறதுல அவங்க சந்தித்த சவால்கள் இருக்குல்ல. சவால்கள் நம்ம ரொம்ப சாதாரணமாக கடந்து போகிறோம். இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு போனால் கூட அந்த வீடுகளில் நிறைய படங்கள் இருக்கும். ஏன்னா அப்போ வந்து பெரிய வசதி இல்லாமல் உள்ள பூமிக்குள்ளே இறங்கணும். காற்று கிடையாது, வெளிச்சம் கிடையாது, எந்த விதமான இறங்கிறதுக்கான எந்திரங்கள் கிடையாது. அந்த காலத்தில் இறங்கி பாறைக்குள்ளே இருக்கிற தங்கத்தை வெட்டி எடுக்கிற ஒரு வேலை அது. அப்படி எடுக்கும்போது அத்தனை மரணங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நடக்கும். அத்தனை பேரை பலி கொடுத்து தான் ஒரு வரலாறு. அப்படி பலி கொடுக்கப்பட்ட அத்தனை பேரும் தமிழர்கள் அப்படின்றது ஒரு மிக முக்கியமானது. அந்த உருவாக்கப்பட்ட எல்லாரும் சொல்கிறோம், கோலார் கோல்டு ஃபீல்டு, கேஜிஎஃப்
தங்க வயல், தங்க சுரங்கம் அப்படிலாம் சொல்கிறோம். இப்படி சொல்லப்படுறதுக்கு பின்னாடி இப்படியான மிகப்பெரிய உயிர் தியாகங்கள் இருக்குது, உயிர் மரணங்கள், காவு கொடுக்குறதுன்னுவாங்கல்ல, அப்படி பலரை காவு வாங்கி தான் இந்த உலகத்துக்கு வந்து இத்தனாயிரம் டன் தங்கத்தை வந்து தமிழர்கள் கொடுத்துருக்குறாங்க. அப்படி அவங்க போகும்போது அவங்க அந்த வாழ்க்கையில் சந்தித்த வரலாறுகளை பேசுவதாக அந்த படம் இருக்கிறதா நான் வந்து அனுமானிக்கிறேன். ஆனால் அதுதான் தமிழர்கள் தங்க சுரங்கத்துக்குள்ளே போயிட்டு இந்த தங்கத்தை வெட்டி எடுக்கும்போது அவங்க சந்தித்த சவால்களும் அவங்க சந்தித்த எதிர்ப்புகளும் தான் வந்து அந்த படத்தினுடைய வரலாறாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையாகவே தமிழ் சினிமா வரலாற்றில் தங்கலான் அப்படின்ற ஒரு படம் பேசப்படாத மிக முக்கியமான ஒரு வரலாற்றை பேசுகிற ஒரு வரலாற்று பக்கத்தை திறக்கிற ஒரு புதிய அத்தியாயமாக இருக்கும் அப்படின்றது தான் அந்த படத்தினுடைய ட்ரெய்லர், அந்த பாட்டினுடைய ட்ரெய்லர், அந்த விஷயங்கள் நமக்கு வந்து உணர்த்துகிற ஒரு விஷயமா இருக்குது. தோழர்களே, இந்த மாதிரி தங்கலான் மாதிரி சொல்லப்படாத வரலாறுகளை தேடுகிற பொழுது தமிழர்களுடைய இன்னொரு பரிணாமம் நமக்கு வந்து தெரிய வரும். தமிழர்களுடைய வாழ்க்கைன்றது எவ்வளோ உன்னதமான ஒரு வாழ்க்கையாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கும் அந்த சுரங்கம் வந்து மூடப்பட்டு 20 ஆண்டுகளுக்கு மேலாகுது. இன்றைக்கும் வந்து அங்கே உள்ள தங்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அங்கே போய் வாழ்ந்த தமிழர்கள் இன்னும் அங்கேயே இருக்காங்க. கர்நாடகாக்காரன் என்ன நினைக்கிறான், அவங்கெல்லாம் தமிழர்கள் அப்படின்னு நினைக்கிறான். தமிழ்நாட்டில் இருக்கிற நாம் என்ன நினைக்கிறோம், அவங்க கர்நாடகத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு நினைக்கிறோம். இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒரு அடையாளமற்ற முகத்தோடு அந்த மக்கள் இருக்காங்க. ஆனால் அந்த மக்கள் இந்த சமூகத்துக்கு கொடுத்துருக்கிற விலை மிகப்பெரிய விலை. இன்னமும் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிற அந்த மக்களுடைய ஒரு வரலாற்று பக்கத்தை ரஞ்சித் வந்து கொண்டு வரார் அப்படின்றதும், அது ஸ்டுடியோ கிரீன் தயாரிக்கிறாங்கன்றதும் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்குது. அது நமக்கு இன்னும் நமக்கு கதைகள் இல்லை, நமக்கு வாழ்க்கை இல்லை, தேட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு டைரக்டர் மகேந்திரன் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. மகேந்திரன் சார் தான் வந்து ஒரு முறை சொன்னார், சினிமாக்குள்ளே சினிமாவை தேடாதீங்க, மக்கள்கிட்ட போங்க, இல்லை இலக்கியத்தை எடுத்து படிங்க. மக்கள்கிட்ட இலக்கியத்தில் தான் புதிய சினிமாவிற்கான அத்தனை வாழ்க்கையும் இருக்குது, அனுபவங்களும் இருக்குது அப்படின்னு மகேந்திரன் சார் சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது. மக்கள்கிட்ட போய் அவர்கிட்டேருந்து உருவாக்கப்பட்ட இந்த தங்கலான் திரைப்படத்தினுடைய அதனுடைய வருகை அப்படின்றது வந்து தமிழ் சினிமாவில் பல்வேறு உடைப்புகளை, பல்வேறு புதிய வெளிச்சங்களை கொடுக்குறதா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது வருது. மீண்டும் ஒரு புதிய சினிமா தகவலோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.